கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்னது இந்தியன் டீம் இம்பாக்ட் பிளேயரை இறக்கிட்டாங்களா? ஏன்டா உங்களுக்கே நியாயமா இருக்கானுங்கிற மாதிரி பட்டில் சும்மா கழுவி கழுவி ஊத்திருக்காரு. கன்கர்சன் சப்னால வந்த பிரச்சனை எவ்வளோன்னு பார்த்தீங்களா? இதனால இந்தியன் டீமுடைய ஃபியூச்சரே பரிபோகமானுங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் சப்பால் நேற்று பிரச்சனை எதனால வந்தது அப்படின்னா கன்கர்சன் சப். ஸோ மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கல அப்படின்னா கூட இதை பற்றி டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ பொதுவாக இந்தியன் டீம் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரை இறக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஐபிஎல்ல தாங்க இம்பாக்ட் பிளேயர், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லாம் இம்பாக்ட் பிளேயர் கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நேற்று ஹர்ஷித் ராணா உள்ள வந்தாரு சிவம் துபேக்கு பதிலாக. ஸோ பொதுவாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி அப்படின்னா அவருக்கு பதிலாக ஃபீல்டு பண்றதுக்கு ஒரு பிளேயர் வருவாரு. அவரை பேர் தான் நம்ம சப்புன்னு சொல்லுவோம். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபீல்டிங் மட்டும்தான் பண்ணுவார். இந்த பேட்டிங்லயோ மற்ற விஷயத்திலேயோ கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாரு. ஸோ அதுதான் அந்த சப்புடைய ரூல்ஸ் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். நம்ம கிரிக்கெட் ஸ்ட்ரீட்ல விளையாடுற கிரிக்கெட் முதல் கொண்டு இதை தான் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் அந்த கன்கர்சன் சப் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு பிளேயருக்கு தலையில அடிபடுது அப்படின்னா, தலையில இல்லைன்னா அந்த நெக், அதாவது நம்ம புடனி பின்கழுத்து அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அடிபடுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ பார்த்து கன்கர்சன் டெஸ்ட் வந்துட்டு எடுப்பாங்க. உள்ள வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒன்னு தெரியுதா, ரெண்டு தெரியுதா, இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்ப அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ இந்த பிளிப் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கிரிக்கெட்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்மெட்லையும் ஏகப்பட்ட சேஃப்டி ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பிளேயர் ஓகே அப்படின்னா விளையாடலாம், ஸோ இல்லை அப்படின்னா வெளியில போயிடலாம். இதுதான் ரூல்ஸ், ஓகேவா? ஸோ சிவம் துபேக்கு நேற்று மண்டையில நட்ஸ் அப்படின்னு ஒரு அடி விழுந்தது. ஸோ அதனுடைய இம்பாக்ட் கொஞ்சம் இருந்திருக்குங்க. இருந்தாலுமே அது லாஸ்ட் ஓவர் தான், இன்னும் கொஞ்சம் நேரம் தானே ஆடி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போராடினாரு. ஸோ ரன்ஸ் அடிச்சுட்டு லாஸ்ட் பால் ஓடும்போது ரன் அவுட் ஆகிட்டு வெளியில வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக அந்த தலையில பெயின் இருந்திருக்கும் போல, அதாவது நெத்தி அந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டு லைட்டாக பெயின் இருந்திருக்கும். ஸோ அதனால நான் விளையாடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ மேபி இது வந்துட்டு இந்தியன் டீமே போட்ட பிளானா, இல்லை உண்மையாலுமே சிவம் துபே வந்துட்டு பெயின் இருந்ததுனால வெளியில போயிட்டாராங்கிற விஷயம் தெரியல. ஆனால் அவர் தலையில அடி வாங்கின விஷயம் அப்படிங்கிறது உண்மைதான். என்ன நடந்திருக்குங்கிற விஷயம் அவருக்கு தான் தெரியும். ஸோ எனிவே பிரச்சனை அங்கே இல்லை. கன்கர்சன் சப்புடைய ரூல் படி உள்ள யாரு வரணும் அப்படின்னா லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட். இப்போ சிவம் துபே யாரு? ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் பண்ணுவாரு, பவுலிங் பண்ணுவாரு. இவரு மாதிரியே இருக்கக்கூடிய பிளேயர் நீங்க ஸ்குவாட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா அவரை தான் உள்ள கொண்டு வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரமன்தீப் சிங் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு. நியாயப்படி சட்டப்படி ரூல்ஸ் படி அவர் தான் உள்ள வந்திருக்கணும். ஆனா இறக்குனது யாரு அப்படின்னா பியூர் பவுலரான ஹர்ஷித் ராணா. ஆல்ரெடி இந்தியன் டீமோட பவுலிங் யூனிட் அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸை தான் ரொட்டேட் பண்ணி ஆகணும். செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க, ஹாரி ப்ரூக் எல்லாருமே செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்தது இன்னொரு ஆப்ஷனாக உள்ள கொண்டு வந்த மாதிரி இருந்தது பவுலரை. ஸோ சட்டப்படி இது தப்பு தான், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ பட்லர் கேட்டாரு, முன்னாள் கிரிக்கெட் வீரர் அலாஸ்டிக் குக் சும்மா சூப்பராக இருப்பார் இல்லையா, ஹேண்ட்ஸம் மேன். ஸோ அவரும் சொல்லியிருந்தாரு இது நியாயப்படி தப்புங்க, ஸோ இப்படி பண்ணியிருக்க கூடாது இந்தியான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பட்லரும் இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் மட்டும் கிடையாது, ஸோ கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே, தமிழ் கமெண்ட்ரி பண்ண எல்லாருமே, இங்கிலீஷ் கமெண்ட்ரி பண்ண எல்லாருமே, இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கேள்வியை எழுப்பினாங்க. ஐ மீன் முன்னாள் இந்தியன் டீம்ல இருந்த எல்லாருமே அந்த ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அதுல மாற்றமே கிடையாது, இது தப்பு தான்ங்கிற விஷயம். ஸோ நீங்க ரமன்தீப்பை தான் உள்ள கொண்டு வந்துடணும். எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொண்டு வந்து இங்கிலாண்டை தோக்கடிச்சது உண்மையாலுமே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்தியன் டீமோட ஃபியூச்சர் இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதா, ஆனால் இது அவ்வளோ பெருசு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ லைக் இதே மாதிரி ஒரு மேட்ச்ல ஞாபகம் இருக்கு எனக்கு, ஜடேஜா காணப்போ. ஸோ அந்த மேட்ச் சகல் உள்ள வந்திருப்பாரு. ஸோ அதுவும் பார்த்தோன்னா நம்ம ஜடேஜா வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர், ஆனால் உள்ள வந்தது ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோசிக்க தோணுது. என்ன பண்ண போறாங்க, ஐசிசி ரூல்ஸ் அப்டேட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையும் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அந்த இடத்துலயே நம்ம ஜெயிச்சா தானே இருக்காரு, இந்தியன் டீம் ஏதாவது வேலை காட்டாமல் இருந்தா சரிங்கிற மாதிரியும் ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றின கருத்துக்கள் நியாயம்னா நியாயம் தாண்டா, நீதி தான் நீதி தாண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.